ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு எங்க மத்தியான சாப்பாடு தானே தம்பி. ஆமா, இன்னைக்கு சூப்பரா பாத்தீங்கன்னு சொன்னா தக்காளி சாதம் செஞ்சு வாவல் மீன் வாங்கினா அதை பொரிச்சு சாப்பிட போறோம். செம்ம டேஸ்டியா இருக்கு தம்பி. அதான் செய்ய போறோம். அதை எப்படி செய்ய போறோம்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி சாதம் நான் செய்யற மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். பிரியாணியே தோத்து போயிடும் அப்படி இருக்கும். அதோட அப்படியே வாவல் மீனையும் பொரிச்சிட்டு அப்படியே பிச்சு பிச்சு சாப்பிட வேற லெவல் டேஸ்டா தான் இருக்கும். வாங்க இப்ப கடகரன்னு செய்யலாம். அதுக்கு எல்லாமே வெட்டி வச்சாச்சு. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி வச்சாச்சு. வாவல் மீன் இந்த மாதிரி கீறு போட்டு துப்புராக்கி வச்சுக்கேன் பாத்தீங்களா. ஓகே, இப்ப கடகரன்னு செய்யலாம். ப்ரெஷர் குக்கர்ல தான் செய்ய போறேன்னு சூடாட்டும். இப்ப அரைச்சு எடுக்க போறேன் நான் இந்த தக்காளி சாதத்துக்கு. பாருங்க, இதுல செத்தல் மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 14 செத்தல் மிளகாய், கணக்கான மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு எடுக்கலாம். இதோட ஒரு துண்டு பட்டை, கராம்பு, ஒரு 4 கராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு ஏலக்காய், இஞ்சி, உள்ளி, வெள்ளைப்பூடு முழுசாக உரித்து வச்சுருக்கேன். அப்படியே உண்டு, அதையும் சேர்த்தாச்சு. இதோட காஜு சேர்க்கிறேன். இவ்வளோ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்செடுப்போம். இப்போ இந்த மாதிரி அரைச்சாச்சு இருக்கட்டும். இப்போ சூடாயிட்டு நெய் சேர்ப்போம். நெய் இவ்வளவுதான் சேர்க்கிறேன். இதோட தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்க்கிறேன். பிரியாணியில் பச்சை மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம், இந்த வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்குது. மல்லியில் கொஞ்சம், புதினாயில் கொஞ்சம் கலந்து விடுவோம். இனி நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிறத சேர்ப்போம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ கலந்து விடுவோம். இது கொஞ்சம் அப்படியே நல்லா பச்சை வாசம் எல்லாம் போய் வதங்கி வரட்டும். இப்போ வாவல் மீனுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். இதோட மஞ்சள் தூள், உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். நல்லா இந்த மாதிரி இந்த வெட்டுக்களையெல்லாம் இப்படி வடிவாக கலந்து விடுவோம். இந்த உள்ளுக்கெல்லாம் பூசி பூசி விட்டோம்னா நல்லா உள்ளுக்குறாங்க இந்த மிளகாத்தூள் எல்லாம். இனி தக்காளி பழம் சேர்க்கிறேன். ஒரு 3 தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கிறேன், அது சேர்க்கிறேன். இதோட கொஞ்சமாக உப்பும் சேர்ப்போம். இப்போ இந்த தக்காளி பழம் வதங்கட்டுக்கும். இப்போ இது கலந்து வச்சாச்சு. இப்படியே இருக்கட்டுக்கும் பொரிப்போம். இப்போ தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு பாருங்க. சரிங்களா? தக்காளி பழம் வதங்கிட்டு இனி அரிசியை சேர்க்க போகிறேன். அரிசியை சேர்ப்போம். நான் வந்து கீரி சம்பா எடுத்துருக்கேன். சூர்யா கீரி சம்பா. இப்போ அரிசியை சேர்த்தாச்சு. இனி தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி வந்து இந்த டம்ளரால் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கிறேன். 2 டம்ளர் அரிசி எடுத்து நான் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் படி 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். மல்லியில், புதினாயில் இனி உப்பு சேர்க்கிறேன். கலந்து விடுவோம். படிவா கலந்து விட்டுட்டு உப்பை செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா தூக்கலா இருக்கு. அப்போ இப்படி இருந்தா சரி, அப்பதான் நல்லா இருக்கும். இனி மூடிட்டு ஒரு 2 விசில் வச்சு வைக்கும். இங்கால தோசைக்கல்லில் தோசைக்கல் சூடாயிட்டு எண்ணெய் விடுவோம் மீனை பொரிக்கிறதுக்கு. இனி மீனை போடுவோம் பொரிக்க. முதல் இந்த 3 மீனும் தெரியும். அதுக்கப்புறம் மற்ற 2 மீனை திருப்பி விடுவோம். மற்ற கொஞ்சம்
இப்ப மீன் பொரிஞ்சிட்டு எடுப்போம். சட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு போறது மாறி. ஓகே, பார்த்தீங்களா சூப்பரான பாவல் மீன் பொரியல். ரெண்டு மற்ற மீனையும் பொரிச்செடுப்போம். இப்ப விசில் எல்லாம் போயிட்டுது. நாங்க பாப்போம் தக்காளி சாதம் எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா? செம்மையா இருக்கு. நான் உங்களுக்கு இப்ப எங்களோட சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிட்டு. இனி நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான தக்காளி சாதம் சுட ரெடி. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா செம்மையாத்தான் இருக்கு பாருங்க. வாசமே சும்மா தூக்கலா இருக்கு பாருங்க. சோறு எதுவும் குலையாம சும்மா அந்த மாதிரி பிரியாணி ஸ்டைல்ல வந்திருக்கு பாருங்க. இது வந்து வாவல் மீன் பொரியல். இப்படி சாப்பிடுவோம் பொரியலை வச்சு. வாவல் மீன் செம்மையா இருக்கா? சூப்பர் டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட். சாப்பிடுங்களேன், சொல்லி வேலை இல்லை. கஜுவெல்லாம் அரைச்சு போடுறாங்க தானே, வேற லெவலா இருக்கு. அதோட இந்த மீன் பொரியல் இன்னும் சும்மா சூப்பரா இருக்கு உண்மையாங்க. கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. தக்காளி சாதத்துக்கு இப்படி பொரியல், இறால் பொரியலுக்கு நல்லா இருக்கும், மீன் பொரியலுக்கு நல்லா இருக்கும். செம்மையா இருக்கு. வாங்க என்னங்க மகளிட்ட மாட்டு போட்டுட்டாரு. என்னவா சூப்பரா இருக்கு. சாப்பிட சூப்பர் ஓடுங்க. இந்தாங்க இந்தாங்க எப்படி இருக்கு? நல்லாதா? சீக்கிரம் வாங்க வாப்பா, வாங்கம்மா. பாரத பிரச்சனை இல்லை, இதுல வந்து செய்யற வேலைதான் பெரிய வேலை. என்ன செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நல்லா இருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவல் டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு பசியா பாருங்க, கிட்டத்தட்ட பிரியாணியில தம்பி மாதிரியே இருக்கு. தம்பி சாப்பிட்டாங்க எப்படி இருக்கு? ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சொல்லி வேலையில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லா பாருங்க, நாங்க சாப்பிட போறோம். அதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை டாடா. பாசி ஆக இருக்கு, அவங்களுக்கு பாசி சும்மா பாக்குறது மட்டும் நான் பாச்சு கட்ட ஓடிடுவீங்க. இதுதான் சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை டாடா.